الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون وقال النبي صلى الله عليه وسلم إذا دخل رمضان فتحت أبواب السماء وغلقت أبواب جهنم وسلسلة الشياطين وقال عليه الصلاة والسلام من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஅபானுடைய கடைசி நாள் அல்லது நாளை ஒரு நாள் இன்றைய பிறை தெரிவதை பொறுத்து இருக்கிறது. அல்லாஹுடைய கிருபையாலே நமது வாழ்க்கையிலே இன்னும் ஒரு ரமதானை அடைகிற ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறான். ரமதானுடைய பாக்கியங்களை பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்தருள்வானாக. ரமதானை அடைந்தும் பாவங்கள் மன்னிக்க பெறாத துர்பாக்கிய கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்பிற்குரியவர்களே, ரமதானுடைய மாதம் எத்தகைய சிறப்பிற்குரிய மாதம்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொல்வார்கள், என்னுடைய உம்மத் ரமதானுடைய சிறப்பை அறிந்திருக்குமானால் வருடமெல்லாம் ரமதானாக இருக்கக்கூடாதா என்று விரும்புவார்கள் என்று சொன்னார். ஒரு பொருளுடைய மாண்பையும் சிறப்பையும் அறிகிற போதுதானே அதன் மீது ஆர்வம், அதன் மீது நமக்கு தேடல்களும் ஏற்படுகிறது. இப்போ ரமதானுடைய உண்மையான மகத்துவத்தை நாம் விளங்கியிருக்கிறோமா என்பது சந்தேகமாக இருக்கிறது. ரமதான் பொருட்கள் வாங்குவதற்குரிய மாதம் அல்ல. ரமதானில் ஊரில் உள்ள மண்டபங்கள் எல்லாம் மூடப்பட வேண்டும். உண்மையாக சொல்வதென்றால் அது பொருட்களுடைய விளம்பரத்திற்கான மாதம் அல்ல, பொருட்கள் வாங்குவதற்கான மாதமும் அல்ல. அந்த மாதத்தை நாம் அப்படியான ஒரு மாதமாகத்தான் பெரும்பாலான மக்கள் பார்க்கிறாங்க. ரமதான் ஒரு சுமையாகவும் பலருக்கும் தெரிகிறது. காரணம், ரமதானுடைய செலவுகள் எல்லாம் வரும்போது. அருமையானவர்களே, இந்த பார்வைகளில் இருந்தெல்லாம் விலகி ரமதான் ஒரு முழுக்க ஒரு ஆன்மீக மனம் கமழுகிற ஒரு மாதம். ரமதானை அந்த ஒரே கோணத்தில் தான் பார்க்கணும். இது ஒரு ஆன்மீக மாதம். இந்த மாதம் பிறந்ததிலிருந்து ஈதுடைய பிறை தெரிகிற வரை நமது உள்ளத்தில் ஆன்மீகம் தவிர வேறு எந்த சிந்தனையும் வராதிருக்குமானால் ரமதானை நாம் பயனுள்ளதாக ஆக்கி கொண்டோம் என்று பொருள். வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஹதீஸுகளில் பார்க்குறீங்க, வாசிக்கப்படுறதை கேட்குறீங்க. இந்த மாதம் வரும்போது வானலோகம் அதற்காக புதுப்பிக்கப்படுது, சொர்க்கம் புதுப்பிக்கப்படுது இல்லையா? ரமதானுடைய வருகைக்காக சொர்க்கம் புதுப்பிக்கப்படுது. நாம் வீட்டில் ஒரு நிக்காக வருது, ஒரு கல்யாணம் வருது, விசேஷம் வருதுன்னு சொன்னால் வீட்டை புதுப்பிக்கிறோம், வீட்டில் ஒட்டடை எடுக்கிறோம், அழுக்கையெல்லாம் துடைக்கிறோம், வெள்ளை அடிக்கிறோம், பெயிண்ட் அடிக்கிறோம், இதையெல்லாம் நம்ம செய்கிறோம். சில ஊர்கள் அந்த பழக்கம் இருக்குது. நான் இங்கே நினைவுபடுத்திக் கொள்கிறேன். எங்கள் ஊரில் ரமதானுடைய வருகைக்கு முன்னால் ஷாபானில் எல்லா பள்ளிவாசலிலும் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க, ஹவுதை சுத்தம் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை
அது கட்டாயமாக நடக்கும். இன்றைக்கு இந்த ஹதீஸை பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு ஞாபகம் வந்தது. சொர்க்கம் புதுப்பிக்கப்படுகிறது, ஒருவேளை அதை வச்சு தான் இதை செய்கிறாங்களோன்னு சொல்லி தென் மாவட்டங்களில் பல பள்ளிகளில் அதை பார்க்க முடியும். ரமதானுக்கு முன்னாலேயே பள்ளி எல்லாம் அலங்கரிச்சிருவாங்க. அப்போ சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது அல்லவா ரமதானில். இப்போ நம்ம வீட்டை ஒரு விசேஷத்திற்காக அலங்கரிக்கிறோம். அல்லாஹ் சொர்க்கத்தில் வரக்கூடிய மக்களுக்காக இந்த மாதத்தில் சொர்க்கத்தை அல்லாஹ் அலங்கரிக்கிறான். நரகத்தினுடைய வாசல்களை எல்லாம் அல்லாஹ் மூடிவிடுகிறான். அப்போ அங்கே முழுக்க முழுக்க ரமதான் ஆன்மீக மாதம் என்பதனால தான் நரகத்திற்குரிய அமல்களுக்கான வேலை ரமதானில் கிடையாது. அதைத்தான் இது அதஹல ரமதான், ரமதான் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, சொர்க்க கதவுகள் திறக்கப்படுகிறது. வகுல்லிகத் அப்வாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய வாயில்கள் எல்லாம் மூடப்படுகிறது. வசுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுவதற்கு இதுதான் காரணம். அது மட்டுமா என்ன, ரமதானுடைய முதல் பிறந்து விட்டாலே வானலோகத்தில் ஒரு அறிவிப்பாளர் நியமிக்கப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் கூவி அழைத்து கொண்டிருக்கிறார், யா பாகியல் ஹைரி அக்பில் வயா பாகிய ஷர்ரி அக்ஸிர். நாம் அந்த அழைப்பாளரை எந்த அளவுக்கு மரியாதை செய்கிறோம் அல்லது இழிவுபடுத்துகிறோம் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ஒரு அழைப்பாளர் அனுப்புகிறான். அவர் வானத்திலிருந்து அழைக்கிறார், யா பாகியல் ஹைர், நன்மையை தேடுகிற மக்களே, அக்பில், ரமதான் வந்து விட்டது, இனி நிறைய நல்லறங்கள் செய்ய முன்வாருங்கள், நிறைய நன்மைகளை செய்ய முன்வாருங்கள். வயா பாகிய ஷர்ரி அக்ஸிர், இதுவரைக்கும் பாவங்கள் தீமைகள் செய்து கொண்டிருந்த மக்களே, இந்த மாதத்திலாவது பாவத்தை நிறுத்துங்கள், இந்த மாதத்திலாவது பாவத்தை தொடராமல் இருங்கள் என்று ஒரு அழைப்பாளரை அல்லாஹ் அனுப்புகிறான். அப்போ பாருங்க, அல்லாஹ் இந்த மாதத்திற்காக சொர்க்கத்தை அலங்கரிக்கிறான். சொர்க்கத்து ஹூருல் ஈன்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடு கேட்குறாங்க, எந்த இரவு எந்த நாள் இது என்று, இல்லையா? நரகத்தை அல்லாஹ் மூடி விடுகிறான். ஒரு வானவரை அனுப்பி அல்லாஹ் அழைப்பு செய்கிறான். இத்தனையும் ஆன்மீகத்திற்கான ஏற்பாடு தானே. அப்படியான இந்த மாதத்தில் கூட குர்ஆன் ஓதுகிற சிந்தனை இல்லாமல், இந்த மாதத்தில் கூட திக்ருடைய சிந்தனை இல்லாமல், இந்த மாதத்தில் கூட தர்ம சிந்தனை இல்லாமல், எந்த ஆன்மீக வாடையும் இல்லாமல் மற்ற 11 மாதங்களை போல ரமதானும் ஒரு மாதமாக கழிந்து விட்டால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது அருமையானவர்களே? அப்படியானால் இந்த ரமதானை எப்படி நாம் எதிர்கொள்ளணும், ரமதானை எப்படி நாம் கழிக்கணும், என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதையெல்லாம் நாம் ஒரு திட்டமிடல் வேண்டும். ரமதான் வந்து விட்டது, எல்லாவற்றையும் நாம் பேண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்முடைய நாவை பேண வேண்டும், பார்வையை பேண வேண்டும், செவிகளை பேண வேண்டும், உணர்வுகளை பேண வேண்டும். பேண வேண்டிய பல்வேறு விஷயங்கள் ரமதானில் இருக்கிறது. வெறும் நோன்பு மாத்திரம் அல்ல, நோன்பு மட்டும் கிடையாது, வெறும் தராவீஹ் மட்டும் கிடையாது. அப்படி யாராவது நினைத்தால் அவர்களுக்கு தான் ஒரு ஹதீஸ் எச்சரிக்கையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ. நிறைய நோன்பாளிகள் இருக்கிறாங்க, அந்த நோன்பாளிகளுக்கு நோன்பினால் பசித்திருந்ததை தவிர வேறு எந்த கூலியும் இல்லை. வருப்ப காயிமின், சில தொழுகையாளிகள் இரவெல்லாம் தொழுதிருப்பாங்க, லைஸ லஹு மின் கியாமிஹி இல்ல ஸஹர், அவர் இரவுல தொழுதாலும் கண் விழித்தார் என்பதை தவிர எந்த கூலியும் கிடையாதுன்னு சொல்லி. நோன்பு வச்சும் பசித்ததை தவிர எதுவும் இல்லைன்னா யாரு? ஒன்று முகஸ்துதிக்காக நோன்பு வச்சிருப்பார், அல்லது நோன்பு வச்சுட்டு நாவை பேணி இருக்க மாட்டார், நோன்பு வைத்துக்கொண்டு தன்னுடைய பார்வையை பேணி இருக்க மாட்டார். இப்படிப்பட்ட நோன்பாளிகள் நோன்பிருந்தும் வெறும் பசிதானே தவிர வேறு எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியான நோன்பாளிகளுடைய நிலையிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். இப்போ ரமதான் மற்ற மாதங்களை போல் அல்ல, வெறுமனே நோன்பு நோற்று இரவுல தொழுதுட்டோம், வேற எந்த வணக்கமும் இல்லை, எந்த பேணுதலும் இல்லை. ரமதானிலே கட்டுப்படுத்த வேண்டிய எதையும் கட்டுப்படுத்தாதவர்கள் கை செய்ததற்குரியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு ரமதானுடைய மாதத்தில் 2 பெண்கள் குறித்து சொல்லப்படுது. யா ரசூலல்லாஹ், இந்த 2 பெண்கள் நோன்பு நோற்றிருந்தாங்க, திடீரென்று அவர்கள் தாகத்தினால் மயக்கமுற்று மரண நிலைக்கு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைதியாக இருந்தாங்க. பிறகு மறுபடியும் சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ், அந்த பெண்கள் விட்டால் கொஞ்ச நேரத்தில் மௌத்தாயிடுவாங்கன்னு சொல்லி அமைதியாக இருந்துட்டாங்க. பிறகு மீண்டும் சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ், இந்த 2 பெண்கள்
மௌத்தாயிருவாங்க, தாகத்தில் ஏதாவது செய்யுங்க. அந்த 2 பெண்களையும் அழைத்து வர சொன்னாங்க. 2 பாத்திரங்களை எடுத்து வைக்க சொன்னாங்க. அந்த 2 பெண்களையும் வாந்தி எடுக்குமாறு சொன்னாங்க. 2 பெண்களும் மாமிசமாக, இரத்தமாக, சீல் சலமாக வாந்தி எடுத்தாங்க. பாத்திரத்தில் பாதி நிரம்பிடுச்சு. சொன்னாங்க, இந்த 2 பெண்களும் அல்லாஹ் ஹலாலாக்கிய அந்த விஷயத்தில் நோன்பை கடைபிடிச்சாங்க. சாப்பாட்டை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், அதை விட்டும் கடைபிடிச்சு நோன்பு இருந்தாங்க இல்லையா? அதை விட்டும் அல்லாஹ் நோன்பு இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் ஹராமாக்கியதிலிருந்து இவர்கள் நோன்பை கடைபிடிக்கல. இவர்கள் நோன்பு வைத்து கொண்டு இவர்கள் புறம் பேசி கொண்டிருந்தார்கள். நோன்பு வைத்து கொண்டு மனித மாமிசத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. அதனால தான் இந்த நிலை. வாந்தி எடுத்தா வாந்தி எல்லாம் மாமிசமாக, இரத்தமாக, சீல் சலமாக வருது. அருமையானவர்களே, ரமதான்ல தயவு செய்து புறம் பேசாதீங்க, யாரையும் இழிவாக பேசாதீங்க. ஒரு பெண்மணிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, விருந்து கூப்பிடுறாங்க. பெண்களையும் விருந்துக்கு அழைக்கலாம், கூப்பிடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்தமா சொல்லுது, நான் நோன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்லி, நஃபிலான நோன்பு வச்சிருக்கு. பெருமானார் சொன்னாங்க, இல்லை நீ போய் சொல்கிற, நோன்பு வைக்கலன்னு சொல்லிடுச்சு. அந்தமாவுக்கு பலங்களை ஏன் எப்படி சொன்னாங்க? 2வது நாளும் கூப்பிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவை, எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க, நான் நோன்பு வச்சிருக்கிறேன். இல்லை நீ நோன்பு வைக்கல, பொய் சொல்கிறேன்னு சொல்லி. 3வது நாளும் சொன்னாங்க, வாண்டு ஏதாவது சாப்பிட வாங்கன்னு சொல்லி, நான் நோன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்லிச்சு. பெருமானார் சொன்னாங்க, இன்னைக்கு தான் நீ நோன்பு வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. முதல் 2 நாளுமே அந்த பெண்மணி நோன்பு வைத்து கொண்டு தகாத வார்த்தைகளை பேசினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ நோன்பே வைக்கலன்னு சொல்லிட்டான். 3வது நாள் நோன்பு வைத்து கொண்டு எந்த தகாத வார்த்தையும் பேசவில்லை, இன்னைக்கு தான் நீ நோன்பு வச்சிருக்கிறேன்னு சொன்னான். அருமையானவர்களே, நோன்பு சாதாரண வணக்கம் அல்ல. உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய தகாத சொற்களால் நோன்புனுடைய அத்தனை பலாபலன்களும் செத்து போயிடும். அப்படியானா நோன்புல வியாபாரம், வாங்க விற்க இதெல்லாம் நடந்தா நோன்பு எப்படி சீராக இருக்க முடியும் இல்லையா? தாய்மார்கள் எல்லாம் ரமதானுடைய காலத்தை பூரா பொருட்கள் வாங்குவதில் மண்டபங்களை தான் சூழ்ந்து நிற்கிறான். ரமதானுடைய அருமையை விளங்காம, ரமதானுடைய கண்ணியத்தை விளங்காம, ரமதானுடைய நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறாங்க. இத்தகையவர்களுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செஞ்சாங்க. அருமையானவர்களே, ரமதானுடைய நோன்பு ஒரு கட்டாயமான நோன்பு. நம்மில் பலர் நோன்பு நோற்காதவர்களும் இருக்கிறான். அதுதான் பல ஆச்சரியமாக இருக்கிறது. நோன்பு ரமதான் மாதத்தில் சில பேர் விட அனுமதி இருக்கு மார்க்கத்தில், பின்னால் அவங்க கலா செய்யணும். முசாஃபிர், ஒரு பயணத்தில் இருப்பவர் நோன்பை விடலாம், பின்னால் கலா செய்யணும். ஆனால் பயணத்தில் நோன்பு நோற்பது தான் நல்லது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பல பயணங்கள் ரமதானில் செஞ்சுருக்கிறாங்க, அதிகமாக நோன்பு நோற்றாங்க. சஹாபாக்களும் அப்படிதான், ரமதானில் பயணம் செய்தாலும் நோன்பு அணியாத்தான் இருப்பாங்க, நோன்பை விடுறது கம்மி. ஆனால் குர்ஆன் அனுமதிக்குது, பயணத்தில் நோன்பை விடலாம். ரமதானுடைய மாதத்தில் கர்ப்பிணி பெண்கள் நோன்பை விடலாம், கஷ்டமாக இருந்தால் விடலாம். ஆனால் பின்னால் கதா இருக்குது. கர்ப்பமாக இருக்கிறாங்க, கர்ப்பமாக இருக்கிற பெண்களில் ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒவ்வொரு வகையான நிலை இருக்கும். சில பெண்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சில பெண்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க, வாந்தி எடுக்கவும். அதுவும் மார்க்க அனுமதிக்குது மக்களுடைய பலவீனங்களுக்கு ஏற்ப. ரமதான் மாதத்தில் கை குழந்தைக்கு பாலூட்டுகிற பெண்ணாக இருந்தால் அவர்களுக்கு நோன்பை விட அனுமதி இருக்கு, பின்னால கதா செய்யணும். பின்னால கதா கண்டிப்பாக என்னங்க செஞ்சாகணும். ரமதான் மாதத்தில் கடுமையான நோயாளியாக ஆயிட்டார், ரொம்ப நோய்வாய்ப்பட்டுட்டார், நோன்பு வைக்கிற தாக்கத்து இல்லை, நோன்பு வைக்கிற முடியாத அளவுக்கு பலவீனம், நோன்பை விடலாம். நோய் முடிந்து குணம் அடைஞ்சது நோன்பு வைக்க ஆரம்பிச்சாலும் விட்டதை பின்னால கதா செய்யணும். இப்படி மார்க்க அனுமதிக்குது. இந்த 4 பேரும் இப்போ சொன்னோம் இல்லையா, ஒரு பயணி, ஒரு கர்ப்பிணி பெண், பாலூட்டுகிற பெண், ரமதானில் வியாதியோடு இருப்பவர், இந்த 4 பேரும் ரமதானில் நோன்பை விட்டுட்டு பின்னால கதா செஞ்சுதான் ஆகணும். 5வது நபர் யாருன்னா வயோதிகர்கள், வயது முதிர்ந்த ஆண்கள் பெண்கள். நோன்பு வைக்கிற சக்தியே இல்லை, முதுமையின் உச்சக்கட்டம், முதுமையினுடைய உச்சக்கட்டமான முதுமை, எந்த தாக்கத்தும் பலமும் உடல்ல கிடையாது. இவங்களுடைய சட்டம் என்ன? இவங்களுக்கு நோன்பு கடமை இல்லை, நோன்புக்கு பதிலாக இவர்கள் தினமும் உணவளிக்க வேண்டும், ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிக்கணும். இதுதான் சட்டம். பல பேருக்கு அந்த சட்டமும் தெரிகிறது இல்லை. இது அறவே நோன்பு வைக்க முடியாதவங்க, நோன்பு வைக்கிறத யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அத்தகைய முதுமை நிலையை அடைந்தவர்கள் ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு யாருக்காவது உணவளிக்கணும்.
அந்த உணவளித்தல் என்பது காலை மாலை உணவாகவும் கொடுக்கலாம், சஹர் நேரத்தில் ஒரு சாப்பாடு, மாலையில் இஃப்தார் நேரத்தில் ஒரு சாப்பாடு அப்படியும் கொடுக்கலாம். அல்லது ஒரு நோன்புக்கு நீங்கள் ஃபித்ராவுடைய கணக்கு வச்சுக்கங்க, அந்த பணம் அப்படியும் கொடுக்கலாம். அல்லது ஒரு நாள் நோன்புக்கு அரிசியாக கொடுத்தீங்கன்னா 3 கிலோ 200 கிராம் அரிசியாக கொடுக்க. நம்ம சாப்பிட்ற உணவு எது? அரிசி. நீங்கள் நோன்பே வைக்க முடியாதா? ஒரு நோன்புக்கு 3 கிலோ 200 கிராம் அரிசியாக என்ன செய்யுங்க, கொடுங்க. இப்படி தான் என்னங்க, இது முதுமை, அறவே நோன்பு வைக்க முடியாதவங்களுக்கு இவங்க தான் ரமதான் மாதத்தில் நோன்பை விடுறதுக்கு சலுகை தரப்பட்டவர்கள். இவங்களை தவிர வேற யாரும் ரமதானில் நோன்பை விட அனுமதியே கிடையாது. ஆனால் நம்மில் பலரும் நல்ல நிலையில் தான் இருக்கிறாங்க. பெரிய வியாதியெல்லாம் கிடையாது, பெரிய வியாதி இல்லை. இப்போ சில பேர் சுகர்னால நோன்பு வைக்காமல் இருக்கிறாங்க. சுகரில் பல விதம் இருக்கலாம். சில சுகர் நோயாளிகளுக்கு பசியை அறவே தாங்க முடியாது, நோன்பு வச்சா மயக்கம் வந்துடும் சொன்னால் உண்மையான நிலை அப்படி இருந்தால் நோன்பை விடலாம். ஆனால் சுகரில் நோன்பை தாங்குகிற சக்தி உள்ளவர்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விட அனுமதி இல்லை. இப்போ சில பேர் நல்லா இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, நடமாடுறாங்க, வெளியில் சுற்றுறாங்க, ஆனால் நோன்பு வைக்கிறதே கிடையாது. இவர்களுக்கு யாருக்காவது உணவளித்தா போதும் என்கிற சட்டம் இல்லை. இவர்கள் மிகப்பெரிய பாவிகள். ரமதானில் ஒரு நோன்பை காரணம் இல்லாமல் விட்டு விட்டால் அந்த ஒரு நோன்புக்கு பதிலாக காலமெல்லாம் நோன்பு நோற்றாலும் ஈடாகாதுன்னு பெருமானார் சொன்னாங்க. ரமதானில் ஒரு நோன்பை விட்டுட்டார் காரணம் இல்லாமல், ஒரு நோன்பு போச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஆஹா ஒரு நோன்பை விட்டுட்டமேன்னு சொல்லி காலம் முழுக்க நோன்பு வச்சிங்க. நபிசல்லா சொன்னாங்க, காலம் முழுக்க நோன்பு நோற்றாலும் கூட ரமதானுடைய ஒரு நோன்புக்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, ரமதானுடைய நோன்பை விட்டவர்கள், கடந்த காலத்தில் விட்டவர்கள், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, நோன்பை விட்டதற்காக தௌபா செய்யுங்க. இந்த ஆண்டு முழுமையாக நோன்பு நோற்க முயற்சி செய்யுங்கள். நீங்களே முடிவு பண்ணாதீங்க. பல பேருடைய தவறே அதுதானே. நம்ம யாரையும் குறை சொல்லலை. உட்கார்ந்து தொழக்கூடியவர்கள், ஃபர்த உட்கார்ந்து தொழக்கூடியவர்கள், உண்மையான காரணம் இருந்தால் உட்கார்ந்து தொழலாம், இல்லைன்னு இல்லை, உட்கார்ந்து தொழலாம். மார்க்க அனுமதிக்குது. மார்க்க அனுமதிக்கிறத ஹராம்னு சொல்கிற உரிமை யாருக்கும் இல்லை, எனக்கும் இல்லை, யாருக்குமே இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் உட்கார்ந்து தொழுகிற அளவுக்குள்ள நோயாளி தானா? அது நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? உங்களுக்கு அந்த காரணம் இருக்குதா? உங்களுக்கு நல்லா நடமாடுறீங்க, அழகாக தான் இருக்கிறீங்க, உண்மையாலுமே உங்களால் ருக்கு செய்ய முடியாது, சுஜூது செய்ய முடியாது, காலம் அடக்க முடியாது, உயிர் போகிற வலி, துடிக்கிற வலி அப்படி இருக்குதா? அப்படி இருந்தால் நீங்கள் சேரில் உட்காந்து தொழலாம். இதை சொன்னால் பல பெரியவர்கள் கோவப்படுறாங்க, தங்களை தாக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன இருக்குது, உங்களை தாக்குறதுல என்ன இருக்குது இல்லையா? உண்மையான இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய மரியாதைக்குரிய ஹஜரத் இருக்கிறாங்க, சேரில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பார்த்தாலே தெரியும் நடக்கவே கஷ்டப்படுறவங்க. அவங்க உட்கார்ந்து தொழுதா நின்று தொழுதா என்ன கூலியோ அதே கூலி அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்துமா? அத்தகைய சேர் தொழுகையாளிகளை கண்டிக்கிறோம். உண்மையான காரணம் யாருக்கு இருக்குதோ அவர்களை பற்றி நாம் சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது. அவங்கள பற்றி நான் எதுக்கு பேசுகிறேன்? எனக்கு என்ன இருக்குது, அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கான் அவங்களுக்கு. ஆனால் பல பேரை பார்த்தா அப்படி தெரியல. நீங்கள் அல்லாட்ட நீங்கள் தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி தான் ரமதானில் நோன்பை விடுறதுக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கிறது. எனக்கெல்லாம் நோன்பை விட்டுக்கலாம், என்ன கஷ்டம், உங்களால் பசியோடு இருக்க முடியாதா, தாகத்தோடு இருக்க முடியாதா, நீங்கள் பயணங்களில் பல மணி நேரம் பசியோடு இருந்தது கிடையாதா? இப்போ ரமதானில் உங்கள் மனோ இச்சைப்படி முடிவு செய்யாதீங்க. இது ஒரு கட்டாயமான ஃபர்து. இது மார்க்கத்தினுடைய 5 கடமைகளில் ஒரு கடமை. இது உங்கள் மனோ இச்சைப்படி எனக்கு வயசாயிடுச்சு, நான் நோன்பு வைக்கிறதுக்கு தேவையில்லை என்று நீங்கள் உங்கள் மனோ இச்சைப்படி முடிவு செய்தால் மிகப்பெரிய குற்றவாளி. ரமதானுடைய மாதத்தில் இந்த பாவத்தை செய்யாதீங்க. ரமதானில் நோன்பு வச்சுட்டு வீட்டில் உட்காருங்க. உங்களுக்கு வெளியில் சுத்தினா ஒரு மாதிரியாக வருமா? வீட்டில் உட்காருங்க. பள்ளிக்கு தொழுக வந்தால் கூட வெயிலில் வரணும் ஒரு மாதிரியாக இருக்குமா? பரவாயில்லை, வீட்டில் உட்காருங்க, தொழுவுங்க, உங்களுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் நோன்பை விட அனுமதி கிடையாது. நீங்கள் நோன்பு வச்சு தான் ஆகணும். வெளியில் சுற்றினா ஒரு மாதிரியாக வருதா? வீட்டிலேயே உட்காருங்க, காலையிலிருந்து மாலை வரைக்கும் உட்காருங்க. ஆனால் நோன்பை விடுறதுக்கு அனுமதி இல்லை. எனவே தயவு செய்து ரமதானில் நோன்பை விடுபவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். பல பேர் அப்படி காரணம் இல்லாமல் விடுவதாக ஆண்டுதோறும் நம்மிடம் சொல்லப்படுது. சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் நல்லா இருக்கிறாங்க ஆனால் நோன்பு வைக்கிறது இல்லை. அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்க. வாழ்க்கையில் அப்படி பல தடவை தவறு செஞ்சுருந்தா
தௌபா செய்யுங்க. இந்த ஆண்டு முதல் முயற்சி செய்யுங்க. நோன்பு வச்சா அல்லாஹ் ஒரு தனி வலிமையை கொடுப்பான், அல்லாஹ் ஒரு தனி தாக்கத்தை கொடுப்பான். கண்டிப்பாக என்னங்க அல்லாஹ்வுடைய உதவி நோன்பாளிகளுக்கு இருக்கிறது. அல்லாஹ் நோன்பாளிகளுக்கு என்று தனி சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். வேற யாருக்கும் அந்த சொர்க்கத்தில் போக முடியாது. ரய்யான் என்கிற ஒரு சொர்க்கம் நோன்பாளிகளுக்கு மட்டும்தான், வேற யாரும் அந்த வாசல் வழியாக போக முடியாது. அந்த மாதிரி விசேஷமான ஒரு வணக்கம் தான் நோன்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல பல சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் ஏதாவது ஒரு அமலை சொல்லுங்க, வாழ்க்கை பூரா கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம், சொர்க்கம் போயிடணும். எல்லாருக்குமே சொன்ன அமல் என்ன தெரியுமா? அலைக பிஸ்ஸௌம், நோன்பு வைங்க. ஃபைன்னஹு லா மிஸ்ல லஹு, நோன்புக்கு நிகரா ஒரு வணக்கமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நஃபிலான நோன்புகள் எத்தனை நோன்பு இருக்குது வருஷத்தில். ஷவ்வால் 6 நோன்பு இருக்குது, அரஃபா நோன்பு இருக்குது, ஆஷூரா நோன்பு இருக்குது, மாதம் 3 நாள் நோன்பு இருக்குது, திங்கக்கிழமை நோன்பு, வியாழக்கிழமை நோன்பு, அவ்வளவு நோன்பு இருக்குது. இது அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த நோன்புன்னு சொல்லுவாங்க. அது என்ன? காலமெல்லாம் நோன்பு நோற்ற மாதிரி, ஒரு நாள் நோன்பு வைக்கிறது, ஒரு நாள் நோன்பு விடுறது. இது எப்போ? நஃபிலான நோன்பு. ரமதானை பற்றி பேசல, ரமதான் முடிஞ்சிருச்சு. வருஷத்தில் 5 நாள் நோன்பு வைக்கக்கூடாது. 5 நாளை தவிர மீதி நாட்கள் பூரா ஒரு நாள் நோன்பு வைக்கிறது, ஒரு நாள் நோன்பு விடுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு அம்ருங்கிற சஹாபிக்கு இந்த முறையில் நோன்பு வையினாங்க. இதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு. இந்த நோன்பு தான் சிறந்த நோன்புன்னு சொன்னாங்க. அருமையானவர்களை, இப்படி நஃபிலான நோன்புகளை இவ்வளவு ஆர்வம் ஊட்டி இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபரதான நோன்பு விஷயத்தில் அலட்சியமாக இருந்தால் எவ்வளோ பெரிய பாவம். ரமதானில் தவிர்க்க முடியாத பயணம் செய்ய வேண்டியது வந்தால் பயணத்தை தவிர்க்க முடியாது, நோன்பை விடலாம். ஆனால் அதே நேரத்தில் பயணங்களை ரமதானில் தவிர்க்கணும். பயணத்தை தவிர்த்துருங்க ரமதானில், நோன்பை தயவு செய்து விட்டுற வேண்டாம். அல்லாஹ் திருமறையில் சொல்வாம அந்த தஸூமு கைருல் லக்கும், நீங்கள் நோன்பு வைக்கிறதான் நல்லது, இன் குந்தும் தஅலமூன். இன்னைக்கு நோன்புனால எவ்வளவு ஆரோக்கியம் இருக்குது என்றெல்லாம் மருத்துவ ரீதியாக சொல்கிறாங்க. நாம் அதுக்காண்டி நோன்பு வைக்கக்கூடாது. நோன்பு வச்சா உடல் ஆரோக்கியம், நோன்பு வச்சா வெயிட் குறையும், இந்த எண்ணம் இருந்தால் நன்மை கிடைக்காது. அது தன்னை போல கிடைக்கட்டும், அது வேறு விஷயம். ஆனால் நம்முடைய நீயத்து அதுவாக இருக்கக்கூடாது. பெருமானார் அதையும் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் கூட சில பேர் நோன்பு வைப்பாங்க. நோன்பு வைக்கிறது ஒரு நல்ல டயட், அது நோன்பு வச்சா உடல் குறையும், கொழுப்பு குறையும், இப்படி நோன்பு வைக்கக்கூடாது. மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமான் கொண்டதற்காக, நான் முஸ்லீம், அல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னா அதுக்காண்டி நோன்பு வைக்கிறேன், வஹ்திசாபன், நோன்பு வச்சா நன்மை உண்டுன்னு சொன்னாங்க, அதுக்காக நோன்பு வைக்கிறேன் என்று யார் நோன்பு வச்சாரோ ஓஃபிர லஹு, அவருக்கு மன்னிக்கப்படும் மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன் சென்ற பாவங்கள். வெயிட்டு குறையலாம், அது தன்னை போல நடக்கும். கொழுப்பு குறையலாம், தன்னை போல நடக்கும். பல வியாதிகள் குறையலாம், தன்னை போல நடக்கட்டும். நீங்க நோன்பு வைக்கிறது அதுக்காண்டியா இருக்கக்கூடாது. என்ன சில பேர் அப்படி கூட சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பொதுவாகவே பசிக்கிறதே இல்லை, அதுக்கு நோன்பு வச்சுட்டு போயிடுறேன். பொதுவாகவே எனக்கு பசிக்கிறது இல்லைங்க, நோன்பு வச்சுட்டு போயிடுறேன். இவர் அல்லாஹ் கொண்டு நோன்பு வைக்கல. பழக்கம், எனக்கு பசிக்கிறதே இல்லை, நோன்பு வச்சா அப்படி வச்சுட்டா என்ன? இது வார்த்தைக்கு கூட வரக்கூடாது உங்கள்கிட்ட இருந்து. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஈமானன், நான் முஸ்லிம் என்பதற்காக நோன்பு வைக்கிறேன், எனக்கு பசிக்கவில்லை என்பதற்காக அல்ல, எனக்கு தாகம் இல்லை என்பதற்காக அல்ல. மன் காம ரமதான ஈமானன், நான் முஸ்லிம், வஹ்திசாபன், என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நன்மை உண்டுன்னு சொன்னாங்க. நோன்பாளிக்கு ரய்யான்கிற சொர்க்கம் உண்டுன்னு சொன்னாங்க. நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. நோன்பு திறக்கிற நேரத்தில் ஒரு சந்தோஷம், நோன்பின் காரணமாக அல்லாஹ்வை சந்திக்கிற போது கிடைக்கிற சந்தோஷம். நான் அதுக்காண்டி நோன்பு வைக்கிறேன். அப்போ நாம் நாளைக்கு நியத்து செய்யும் போதே எதுக்குங்க நான் நோன்பு வைக்கிறேன்? எதற்காக? எனக்கு ரய்யான்கிற சொர்க்கத்திற்காக நான் நோன்பு வைக்கிறேன். என்னுடைய ரப்பை சந்திக்கும் போது கிடைக்கிற ஆனந்தத்திற்காக. அந்த எண்ணத்தில் நோன்பு வைங்க. உடல் குறையும், கொழுப்பு குறையும், அது குறையும். இதெல்லாம் நிறைய கட்டுரைகள்லாம் இப்போ இந்த நேரத்தில் சுற்றி சுற்றி வரும். வாட்ஸ்அப்பில் எல்லாம் வரலாம். அது உண்மையோ பொய்யோ அதெல்லாம் அப்புறம் உள்ள விஷயம். ஆனால் அதை பார்த்து நோன்பு வச்சிங்க, உங்கள் நோன்புக்கு நன்மை இல்லை. அதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்றது. இப்படிலாம் பின்னால் 4 பேர் பேசுவான்னு சொல்லி தான் மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் ஓஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. இந்த எண்ணத்தில் நோன்பு வைங்க, உங்களுடைய எல்லா வியாதிகளும் சரியா, எல்லாமே குணமாயிடும். அதனால தயவு செய்து காரணம் இல்லாதவங்க சின்ன சின்ன சாக்கு போக்குகளை சொல்லி தயவு செய்து நோன்பு விட்டுறாதீங்க. இந்த காலத்தில் சின்ன குழந்தைகள் நோன்பு வைக்கிறாங்க, கடமையே இல்லை அவங்களுக்கு.
கடமை இல்லாத அந்த சின்னஞ்சிறார்கள் நோன்பு வைக்கிறாங்க. அவங்கள பார்த்து நாம் வெக்கப்பட வேண்டாம். இந்த குழந்தைகள் நோன்பு வைக்கிறப்ப நாம் இப்படி சாப்பிட்றோமேன்னு சொல்லி இல்லையா? எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறாங்க, கடமை இல்லை, ஆனாலும் எத்தனையோ வயோதிகர்கள் நோன்பு வைக்கிறாங்க. நோன்பு வச்சே தீருவேன். சில மார்க்கத்தில் சில சலுகைகளை பயன்படுத்தலாம், அவங்க கடமையின்படியும் செயல்படலாம். யாருக்கு நோன்பை விட அனுமதி இருக்குதோ சலுகை எடுத்துக்கொள்ளலாம், கடமையை நான் கண்டிப்பாக செய்கிறேன்னு செய்யலாம். அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்க நல்ல ஆரோக்கியமானவர்கள் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைக்காமல் இருந்தால் எவ்வளோ பெரிய கை சேதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹுரிம கைரஹா ஃபகத் ஹுரிம, யார் ரமதானுடைய பாக்கியத்தை இழந்து விட்டாரோ அவர் எல்லா பாக்கியத்தையும் இழந்தவர். ரமதானுடைய பாக்கியத்தை இழந்தவர் எல்லா பாக்கியத்தையும் இழந்தவர். பாருங்க, ரமதான்ல ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்து நன்மை, ரமதான்ல ஒரு நஃபில் வணக்கம் ஒரு ஃபர்துடைய நன்மை, ரமதான்ல ஒரு உம்ரா செஞ்சா ஹஜ்ஜுடைய நன்மை, எல்லாமே ரமதானுடைய மாதத்தில் பல மடங்காக ஆக்கப்படுது. இப்படியான ஒரு அழகான இந்த ரமதானுடைய இந்த நோன்பை தயவு செய்து பாலாக்கி விட வேண்டாம். ரமதானில் எல்லாரும் நோன்பு வைக்கணும். ரமதானில் நான் சொன்னது போல வெறும் நோன்பு வெறும் தராவிஹ் மட்டும் அல்ல. ரமதானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் பரிந்துரை செய்கிற அமல்கள் நிறைய இருக்குது. நிறைய அமல் பரிந்துரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரிந்துரை செய்யக்கூடிய அமல்களில் குர்ஆனை விட சிறந்த அமல் எதுவுமே கிடையாது. குர்ஆனை விட சிறந்த அமல் எதுவுமே இல்லை. இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, நபிமார்களுடைய பரிந்துரையை விட மலக்குமார்களுடைய பரிந்துரையை விட குர்ஆனுடைய பரிந்துரை தான் சிறந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ ரமதானுடைய மாதத்திலையும் குர்ஆனை எடுத்து பார்க்கலைன்னா எவ்வளோ பெரிய கை சேதம். மற்ற காலங்களிலும் குர்ஆனுடைய தொடர்பு இல்லை, ரமதானிலும் குர்ஆனுடைய தொடர்பு இல்லை. ரமதானிலாவது குர்ஆன் ஓதுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை ஜுது ஓதுறீங்களோ அத்தனை ஹத்தும் முடியும். ஒரு ஜுது ஓதுனா ஒரு குர்ஆன், 2 ஜுது ஓதுனா 2 குர்ஆன், 3 ஜுது ஓதுனா 3 குர்ஆன். ஒரு நாளைக்கு எத்தனை ஜுது ஓதுறீங்களோ ஒரு மாசத்துல அத்தனை ஹத்தும் முடியும். 5 ஜுது ஓதுனா மாசம் 5 ஹத்தும் முடியும். அதனால ரமதானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். இந்த மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் இடத்துல வருவாங்க. ஒவ்வொரு ரமதானிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் வருவாங்க, தினசரி வருவாங்க. நம்ம தராவீஹ் தொழுகிறோமே, தராவீஹில் குர்ஆன் ஓதுறோம் இல்லையா, அதுக்கான அடிப்படை ஆதாரம் இதுதான். வருஷம் முழுக்க பெருமானாருக்கு குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும், தேவைகளுக்கு ஏற்ப இறங்கும், சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப இறங்கும். சூறாக்கள் தர்த்தீபாலாம் இறங்காது, பக்ரா ஆல இம்ரான்லாம் வராது. பல சூறாக்கள்ல பல்வேறு வசனங்கள் மாறி மாறி வரும். அந்த ஆயத்துகள் இறங்க இறங்க பெருமானாருக்கு அருகிலேயே வகையை எழுதக்கூடியவர்கள் இருப்பாங்க. அந்த வகையை எழுதக்கூடியவர்களிடத்துல இந்த வசனத்தை இந்த சூறால இந்த ஆயத்திற்கு பிறகு எழுதுங்கள், இந்த ஆயத்தை இந்த சூறால எழுது, இந்த ஆயத்துக்கு பிறகு எழுது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்படியே தான் குர்ஆன் இறங்குச்சு. இப்படி வருஷம் முழுக்க 11 மாதங்களும் குர்ஆன் பல ஆயத்துகளாக இறங்கும், பல சூறாக்களை வைக்கப்படும். ரமதானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெருமானாரிடம் அந்த ஆண்டு முழுக்க 11 மாதங்களும் அருளப்பட்ட மொத்த குர்ஆன் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மொத்தமாக ஓத சொல்லுவாங்க. யார? பெருமானார். எந்த வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறாங்களோ மரணிக்கிறாங்களோ அந்த ஆண்டு வருஷம் வருஷம் ஒரு தடவை தான் ஓதுவாங்க. அந்த இறக்க போகிற அந்த வருடம் ரமதானுடைய மாதத்தில் 2 தடவை குர்ஆன் ஓதி காட்டப்பட்டது, 2 முறை குர்ஆனை திலாவத் செய்யப்பட்டது. இப்போ ரமதானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். அல்லாஹ் இந்த மாதத்தை அப்படித்தானே அறிமுகப்படுத்துகிறான். ரமதானில் கூட குர்ஆன் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அருமையானவர்களே? எனவே ரமதானில் எல்லாமலும் இருக்கணும், தர்மம் இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, பெருமானார் எவ்வளோ பெரிய கொடை வல்லல்னு சொன்னால் வீசக்கூடிய காற்றை விட கான அஜ்வத மினர் ரீஹில் முர்சலா, வீசும் காற்றை விட கொடை வல்லல். வீசும் காற்றை விட கொடை வல்லல்னா என்ன அர்த்தம்? காற்று எதையுமே தனக்குன்னு வச்சிருக்காது இல்லையா. ஒரு பொருள் காத்தோட மோதுதுன்னா காற்று அந்த பொருளை என்ன செஞ்சிடும்? தட்டிடும். எதையுமே வச்சு காற்று பிடிச்சு வைக்காது. காற்று எல்லாத்தையுமே என்ன செய்யும்? உதறிடும். பெருமானாருடைய கையில் எந்த பொருள் வந்தாலும் அவங்க கையில் இருக்காது, கொடுத்துருவாங்க. அதான் அர்த்தம். காற்றை விட கொடை வல்லன்னு சொன்னால் காற்று எப்படி எதையுமே வச்சிருக்காதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் வர்ற எதையும் வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ரமதானில் அள்ளி கொடுங்க.
ரமதான் ஜக்காத்துக்குரிய மாதம் அல்ல. ஜக்காத்துக்குரிய மாதம் ரமதான் கிடையாது. ஜக்காத்துங்கிறது நான் சொல்கிறேன் வாலிபர்களுக்கெல்லாம், நீங்கள் வாழ்க்கையில் முதல்ல சம்பளத்தை வாங்க ஆரம்பிக்க போகிறீங்க. இப்போ தான் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, சம்பளம் வாங்க போகிறீங்க. சம்பளம் 1 லட்ச ரூபா வாங்குறீங்களா? இப்போ அந்த 1 லட்ச ரூபா உங்களுக்குரியது. நீங்கள் இப்போ மார்க்க நிர்ணயித்து ஜக்காத்து கடமையாகிற அளவு 612 கிராம் வெள்ளி. 612 கிராம் வெள்ளியினுடைய இன்றைய மதிப்பு எனக்கு இப்போ சரியா நான் கணக்கு போட்டு வரல, பொதுவாக வருவேன், இன்னைக்கு மறந்துட்டேன். இன்றைய மதிப்பை பாருங்க, அது ஒரு 60,000 70,000 இருக்கும். இந்த அளவுக்கு முதல்ல ஒருத்தன் கையில் பணம் எப்போ வருதோ அவன் நிசாப், மார்க்கம் நிர்ணயித்த உச்சவரம்பை அடைந்து விட்டார். நீங்க சம்பளம் என்னைக்கு வாங்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஜக்காத்து கடமையாகிற மாதம். அது துல்ஹஜ்ஜா இருக்கலாம், முஹர்ரமா இருக்கலாம், ஆங்கில மாதம் கணக்கல்ல. நீங்க வேலைக்கு போற மாசம் அரபி மாதம் எந்த மாசம்? முஹர்ரம் மாசம் வேலைக்கு போனீங்களா? முஹர்ரம் மாசம் நீங்க வாங்கின சம்பளம் இருக்கு பாருங்க, அந்த சம்பள தேதியை குறிச்சு வைங்க. எனக்கு முதலா ஜக்காத்து கடமையாகிற அளவு இன்னைக்கு தான் வந்துச்சு, அதுதான் உங்களுடைய ஜக்காத்து கடமையாகிற வருஷம். ஒரு வருஷம் ஆகும்போது அடுத்த வருஷம் முஹர்ரம் வந்தா நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்துக்கும் ரமதானுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க பிறந்த தேதி எழுதி வைக்கிறீங்க இல்லையா? பிறந்த தேதி எழுதி வச்சு பர்த்டே கொண்டாடுறீங்க, கல்யாண தேதி எழுதி வச்சு வெட்டிங் டே கொண்டாடுறீங்க. அதுக்கு தனியாக ட்ரெஸ்ஸு, அதுக்கு தனியாக சாப்பாடு, அல்லது 4 பேருக்கு ட்ரீட் கொடுக்கறது, ஹோட்டலில் கூட்டு போய் தேநீர் விருந்து, இதெல்லாம் நடக்குது. கூடும் கூடாதுங்கிறத ஒதுக்கி வைங்க. இது எல்லாமே எழுதி வைக்கிறோம். ஆனால் எப்போ நான் சம்பாதித்து முதல் பணக்காரன் ஆனேன் அதை எழுதுறதில்லை. நீங்கள் முதல் சம்பாத்தியம் பணக்கார வருமானம் மார்க்கம் நிர்ணயித்திருக்கிற பணக்காரர். நம்ம பார்வையில் பணக்காரர்னா கோடீஸ்வரருக்கு பணக்காரருமோ, மார்க்கத்தில் பணக்காரர் 612 கிராம் வெள்ளி அளவுக்குள்ள தொகையை வச்சிருக்கிறவன் பணக்காரன். வாலிபர்கள் முதல்ல எவ்வளோ நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினீங்களோ பணக்காரர் ஆயிட்டீங்க. அந்த தேதியை குறிச்சிருங்க, என்னுடைய ஜக்காத்துடைய மாதம், அடுத்த வருஷம் ஜக்காத்து கொடுங்க. இதுதான் சட்டம், வருஷந்தோறும் சொல்லவும் செய்கிறோம். யார் சொன்னாங்க? எந்த சட்டத்தில் இருக்குது ரமதானில் ஜக்காத்து கொடுக்க சொல்லி? ஜக்காத்து கடமையாகிறது முஹர்ரம்னா, முஹர்ரம்ல ஜக்காத்து கொடுக்காம ரமதான் வரைக்கும் நீங்கள் பிற்படுத்தினீங்கன்னா 8 மாதம் பிற்படுத்தினா பாவியாக போயிடுவீங்க. அதனால ரமதானில் நான் சொல்ல வந்தது, கடமையான தர்மம் கொடுக்காதீங்க, உபரியான தர்மங்கள் கொடுங்க. நஃபிலான சதக்காக்கள் கொடுங்க, நஃபிலான தர்மங்களை அள்ளி அள்ளி கொடுங்க. எல்லா வணக்கங்களும் ஒரு மனதாக ஒரு சேர செய்ய வேண்டிய ஒரு மாதம் இந்த ரமதானுடைய மாதம். எனவே திலாவத் இருக்கணும், தர்மங்கள் இருக்கணும். ரமதானில் அதிகமாக திக்ர் செய்யுங்க, நிறைய திக்ர்கள். நான் இப்போ டைம் ஆயிடுச்சு, சில திக்ர்களை சொல்லலாம்னு நினச்சேன். நிறைய திக்ர்கள் அடுத்தடுத்த பயான்களில் சொல்கிறேன். ரமதானுடைய பொழுதுகள் உங்களுடைய நாவுகள் எப்போதும் அல்லாஹ்வுடைய திக்ரில் திளைத்து இருக்கட்டும். வீணான எந்த சொற்களும் பேசாதீங்க, எந்த வார்த்தைகளும் சொல்லாதீங்க. ரமதான் ஒரு வருஷத்திற்கான மதிப்பீடு. உங்களுடைய ரமதான் சரியா இருந்தால் அடுத்த வருஷம் வரைக்கும் நீங்கள் பாவமே செய்ய மாட்டீங்க. உலமாக்கள் 3 வகையான அளவீடுகள் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய ஒரு வாரம் சரியா இருக்கணும்னா ஜும்மா சரியா இருந்தால் அடுத்த வாரம் வரைக்கும் நீங்கள் சரியா ஒழுங்கா இருப்பீங்க. ஒரு மனிதனுடைய ஒரு வருஷ காலம் சரியா இருக்கணும்னா ரமதான் சரியா இருந்தால் அடுத்த வருஷம் வரைக்கும் சரியா இருப்பீங்க. ஒரு மனிதனுடைய ஆயுள் சரியா இருக்கணும்னா உங்களுடைய ஹஜ்ஜு சரியா இருந்தால் ஆயுள் முழுக்க சரியா இருப்பீங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவன் தப்பு பண்றான்னா ஹஜ்ஜில் ஓட்ட இருக்குன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டுடுச்சு, ஒரு ஹாஜி தப்பு செய்ய மாட்டார், ஒரு ஹாஜி ஏமாற்ற மாட்டார், ஒரு ஹாஜி பொய் சொல்ல மாட்டார். உலமாக்கள் இப்படி 3 அளவீடுகள் சொல்லுவாங்க. ரமதான் 2வது அளவீடு. அடுத்த வருஷம் வரைக்கும் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதை இந்த ரமதான் தான் தீர்மானிக்க போகிறது. எனவே அருமையானவர்களே, பாக்கியம் நிறைந்த ஒரு அழகான ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த மாதம் முழுக்க பரக்கத்தான மாதம், இந்த மாதம் முழுக்க துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரங்கள். இந்த சந்தர்ப்பத்தை வீணாக்காதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மனிதன் உண்ணுகிற உணவுகளில் 3 உணவுகளுக்கு கேள்வி கணக்கு இல்லை. சஹர் உணவுக்கு கேள்வி இல்லை, இஃப்தார் உணவுக்கு கேள்வி இல்லை, விருந்தினர்களோடு சாப்பிடுகிற உணவுக்கு கேள்வி கணக்கு இல்லை. சஹர் உணவுக்கு கேள்வி இல்லை. பெருமானார் சொல்லுவாங்க, தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ்ஸுஹூரி பரக்கா, சஹர் சாப்பிடுங்கள், சஹர்ல பரக்கத்து இருக்குதுன்னு சொன்னாங்க. சஹர் சாப்பிடணும், கொஞ்சமாவது சாப்பிடணும். சஹர் உணவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி சொல்லும் போதெல்லாம் பரக்கத்தான சாப்பாடு தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் சஹர் சாப்பிட எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. ஹலும்மு இலல் கதா இல் முபாரக், இந்த அருள்வலம் செய்யப்பட்ட பரக்கத்தான உணவை உண்ண வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டாங்க.
அதனால சஹர் உணவு பரக்கத்து அதுக்கு கேள்வி இல்லை சரிங்களா. இஃப்தார் உணவுக்கு கேள்வி இல்லை. எப்போவுமே விருந்தினர்களோடு சாப்பிட்டு பழகுங்க. கேள்வி கணக்கிலிருந்து தப்பிக்கணும்னா 4 பேர்த்த கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுங்க எப்போவுமே. அப்போ அல்லாஹ் கேள்வி கேட்கவே மாட்டான். எப்படி சாப்பிட்டாலும் கேள்வி இல்லை. இந்த 3 வகை உணவுகளுக்கு கேள்வி கிடையாது. அதனால சஹருடைய நேரம் துஆவுடைய நேரம். சஹர் சாப்பாட்டில் தினமும் யாராவது 2 பேருக்கு மிஸ்கின்களுக்கோ முசாஃபிர்களுக்கோ வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர்களுக்கோ யாரோ ஒரு 2 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. இஃப்தார் யாரோ ஒரு 2 பேருக்கு தினசரி கொடுங்க. நீங்கள் இஃப்தாருக்கு யாருக்காவது உணவளித்தீங்கன்னா உங்களுக்கு நோன்பு வச்ச நன்மை கிடைக்கிறதோட அவருடைய நோன்புடைய நன்மையும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படி எத்தனையோ நல்லறங்களுடைய ஒரு அழகான வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அருமையானவர்களே, ரமதான் மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் தனியாக உட்கார்ந்து அழுங்க. மற்ற காலங்களில் அழுக வருதோ இல்லையோ, ரமதானில் அழுக வரணும். பெருமானார் சொன்னாங்க, 4 குணம் இருந்துச்சுன்னா நீங்கள் துர்பாக்கியசாலி ஞாபகம் வச்சுக்கங்கன்ட்டாங்க. அர்பஅத்தும் மின ஷகா, 4 விஷயங்கள் துர்பாக்கியத்தனம் என்று சொன்னாங்க. ஒன்று ஜுமூதுல் ஐன், கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதே கிடையாது, வறண்ட கண். அது இப்படி இருந்தால் எச்சரிக்கை விடுறாங்க. 2வது கசுவத்துல் கல், இறுகிய உள்ளம், உள்ளத்தில் இறக்க குணமே கிடையாது. 3வது தூலுல் அமல், அதிக ஆசைகள். 4வது அல் ஹிர்சு அல துன்யா, உலக மோகம். இந்த 4ம் இருந்தால் உங்களுடைய நிலை துர்பாக்கிய நிலைன்னு சொன்னாங்க. எனவே அழாத கண்கள் ரொம்ப ஆபத்தானது. அழணும். தனிமையாக இருக்கும்போது அழுக வரணும். ரமதானுடைய இரவு காலங்களில் அழுக வரணும். வாழ்க்கையில் கடந்த காலங்களில் ரமதானை எவ்வளவு பாலாக்கி இருக்கிறோம் என்று அழுக வரணும். ஆயுள்ல எவ்வளோ நாள் போயிடுச்சு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு மாற்றமாக எவ்வளோ காரியம் செஞ்சோம், அதை நினைத்து அழுக வரணும். நம்முடைய பாவங்கள், நம்முடைய தவறுகள், எத்தனை மனிதர்களை காயப்படுத்தி இருப்போம், எல்லாவற்றையும் எண்ணி அழுகை வர வேண்டும். அப்போ அத்தகைய ஒரு தருணம் தான் இந்த ரமதானுடைய மாதம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ரமதானை நம்ம எல்லோருக்கும் எல்லா வகையிலும் ஆஃபியத்தாக ஆக்குவானாக, பாவங்கள் இல்லாத ரமதானாக ஆக்குவானாக, எல்லா நல்லறங்களும் நிறைந்த ரமதானாக ஆக்குவானாக. நல்லோர்கள் சங்கைக்குரிய ரமதானை எப்படி பயன்படுத்தி அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்தார்களோ அந்த நல்லோர்களுடைய ரமதானை போல அல்லாஹ் நம் எல்லோருடைய ரமதானை மாக்கி அருள்வானாக. யாதொரு குழப்பங்கள் ஃபித்னாக்கள் எதுவும் இல்லாத ரமதானாக உலக முஸ்லிம்களுக்கு இந்த ரமதானை ஆக்குவானாக. நெருக்கடியில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த ரமதானுடைய பரக்கத்தால் அல்லாஹ் விடுதலை தருவானாக, அவர்களது அச்சத்தை நீக்குவானாக. குறிப்பாக இந்தியாவிலே நடக்கிற முஸ்லிம்களுக்கு எதிரான எல்லா அநீதிகளிலிருந்தும் அல்லாஹ் இந்த ரமதானில் விடுதலை தருவானாக. ரமதானுடைய இரவு கால வணக்கங்களில் ஆர்வத்தை தருவானாக. தராவியிலே ஓதப்படுகிற குர்ஆனை ஆர்வத்தோடு கேட்கிற நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. யாதொரு நோய் நொடியும் இல்லாமல் ரமதானிலே நோன்பு நோற்கக்கூடிய முழுமையான வாய்ப்பினை அல்லாஹ் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.